ஸ்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்து சார் வணக்கம். இன்றைக்கு பரபரப்பாக தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. நிலவரம் எப்படி இருக்கு சார்? எவ்வளோ % ஓட்டு வந்து இல்லை, 1 மணி வரைக்கும் அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிறதுல தமிழகம் முழுக்க 56.7% இருக்காங்க. இதில் மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி இங்கெல்லாம் 60 தாண்டி இருக்கு. குறைவாக உள்ளது தெற்கு மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் நீலகிரிங்கிறாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சராசரியை ஒட்டி கொஞ்சம் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அரௌண்ட் 50லேருந்து 55 ரீஜன். இதில் 21 தேர்தலில் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் அதிகம் தான். இல்லை தான் 21 கிட்டத்தட்ட 42 அந்த ரேஞ்ச், 39லேருந்து 42 இந்த ரேஞ்ச் இருந்திருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னா அன்னைக்கு 6 கோடியே 40 லட்சம் ஓட்டர்கள்ங்கிறது இன்னைக்கு 5 கோடியே 70 லட்சம்னு குறைஞ்சிருக்கு. போன முறை மொத்த ஓட்டில் போலானதை வச்சுக்கிட்டா 4 கோடியே 34, இப்போ ஆல்ரெடி 320 வந்துருச்சு. ஸோ அடுத்த 3 மணி நேரம், இப்போ மணி நம்ம 2:30 மேலே பேசுகிறோம், பட் இது 1 மணி நிலவரம் தான். இதுக்கப்புறமும் இன்னொரு 50 லட்சம் வரைக்கும் ஆட் ஆகிருக்கலாம். ஸோ 4.25 5 கோடி பேர் இந்த முறை ஓட்டு போடலாம். கிட்டத்தட்ட 5 கோடியே 70 லட்சம் பேரில் இந்த முறை 5 கோடியை ஒட்டி போடலாம். சாதாரணமாக போலிங் பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா, இப்போ 4.34 தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டவை முழுக்க இறந்தவர்கள் மற்றும் 2 ஓட்டு இருக்கிறவங்க, இல்லை அந்த இடத்துல இல்லாதவங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டியும் இந்த முறை 440, இன்னும் 440ங்கிறது நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போனால் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த முறை கிட்டத்தட்ட எனிவேர் பிட்வீன் 480லேருந்து 510க்குள்ளே வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் நான். கடைசியாக 5 மணிக்கு வந்தவங்க எல்லாரும் ஓட்டு போடலான்னு சொல்லி 7லேருந்து 8 மணி வரைக்கும் போடுவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா இந்த முறை 5 கோடியை தாண்டும். எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னால், அதிகமாக போலிங் ஆச்சுன்னால் ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது இந்த ஆட்சி போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால்தான் சாதாரணமாக 5% அதிகமாக போடும். ஒன்று ப்ளஸ் மைனஸ் 2%ங்கிறது வெயில் ஜாஸ்தி இருக்குது, கம்மி இருக்குது, இதெல்லாம் வரும். பட் 5%க்கும் அதிகமாக போலிங் ஆச்சுன்னு சொன்னாலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை உறுதியாகலாம். மேபி இந்த முறை விஜய்க்கு போட வேண்டும் என்றும், உங்களுக்கு பார்த்தா நான் வெளிநாட்டிலேருந்து இதுக்காக வரேன்னு சொல்லி எல்லாம் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதெல்லாம் பார்க்குறோம். பட் அது எவ்வளோ % இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. நேற்றைய தினம் மட்டும் சென்னையிலிருந்து ட்ரெயின் மற்றும் இதில் 10 லட்சம் பேருக்கு மேலே ஊர்களுக்கு போனார்னாங்க. இதில் இன்னொன்றும் வருது, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஸ்பெஷல் பஸ் ஏற்பாடு இல்லாமல் போக முடியாமல் தவிச்சிருக்காங்க. கிளாம்பாக்கமாக இருக்கட்டும், சேலம், கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலேருந்தும் வீடியோ போடுறாங்க. ஸோ தமிழக அரசு இதுலேயும் ஃபெயிலாக இருக்குங்கிறது ஒரு சிக்கல். இன்றைய நிலையில் இது ஒரு பக்கம் நியூஸ் இருந்தால், திமுகனாலே மாடல்னு அவங்களுக்கு ஒன்று எப்பயுமே உண்டு. திராவிட மாடல்னு சொல்கிறத விட திருமங்கலம் ஃபார்முலா மாடல்ங்கிறது உண்டு. கண்டுபிடிச்சதே அவங்க தான் கண்டுபிடிச்சது. அதை 2 பேரும் இம்ப்ரூவ் பண்ணாங்க, இவங்களும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நேற்றைய தினம் உங்களுக்கு இது மயிலாப்பூரின் எம்எல்ஏ உடைய நெருங்கிய அசோசியேட் வீட்டில் 74 லட்சம் பிடிச்சதாக இந்து பத்திரிகையிலும், அதே தமிழ் இந்துவில் 1 கோடியே 34 லட்சம்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் 30 கோடி வரை பிடிபட்டு கோவை தெற்கில், அதான் இது கோவை தெற்கில் நடந்து அந்த தேர்தலையே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அம்மன் அர்ஜுன் அவர்கள் கோவை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராடி இருக்கார். ஸ்ரீவைகுண்டத்தில் வேட்பாளருடைய வீட்டில் 67 லட்சம் ஊர்வசி, நம்ம குயின்ஸ்லாந்தை ஆக்கிரமித்துள்ள ஊர்வசி அமிர்தராஜ், இது மாதிரி செய்திகள் வருது. பணமழை கொட்டுகிறதுன்னு நேற்றைய தினம் இந்த மாலை மலரில் ஹெட்டிங் முந்தானத்தை போட்டிருந்தாங்கன்னா, அது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குன்னா, தேர்தலில் இந்த 5 வருஷமாக நாங்கள் செஞ்சதை வச்சு ஓட்டு வாங்குவோம் என்ற நம்பிக்கை ஆளுங்கட்சிக்கு இல்லை. ஸோ இந்த முறை இது அதுவும் நம்ம பார்க்குற தொகுதிகள்லாம் பார்த்தா மயிலாப்பூர் கிட்டத்தட்ட கொஞ்சம் எளிதான தொகுதின்னு தான் பார்க்கப்பட்டது. ஒரு இதுவோ தியாகராய நகரோ அல்லது வேளச்சேரியிலையோ நல்ல ஃபைட் இருக்குன்னாங்க. மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக ஓட்டில் அவர் 80% வாங்கினால், எதிருள்ள ஓட்டுகளில் பெருமளவில் தவேகா, நாம் தமிழர் 3 பேர் பிரிச்சுக்கிறப்ப எளிதாக வெல்ல முடியும் வேலு என்ற சீட்டில் இப்படி 1 கோடிக்கு மேலே கேஷ் பிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு தொகுதி விடாமல் நம்ம ஜூனியர் விகடனில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 25லேருந்து 30 சீட் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போன வாரமே ஒரு 10 நாள் முன்னாடி எழுதியது உறுதியாக இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்துள்ள கருத்து கணிப்புகள்லாம் வச்சு பார்த்தால்
பெருவாரியான திமுக விஐபிகள் சிக்கலில் இருக்கிறார்கள். அப்பாவும் சிக்கலில் இருக்கார். நக்கீரன் படியாக பார்த்தால் மதுரை மத்தியில் இவர் பிடிஆர் அவர்களே கூட சிக்கலில் தான் இருக்கார், பயங்கரமான இழுபறியில் இருக்குது அப்படின்னு வருது. ஸோ இன்னைக்கு வர்ற தகவல்களை இந்து வரை ஓட்டர் பர்சன்டேஜ் எல்லாம் வச்சு பார்த்தால் எல்லோருக்கும் அடுத்த 5-6 நாட்கள் தூக்கம் இருக்காது. மேபி 29ஆம் தேதி எக்ஸிட் போல் ஓரளவுக்கு கொடுக்கலாம். எக்ஸிட் போல்ங்கிறது இந்த நக்கீரன்லேருந்து எல்லாரும் பண்ணதை விட, ஏன்னா இது 234 தொகுதிக்கும் போய் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிட் போல் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சென்னையில் ஒரு 2-3 தொகுதியில் 2 பூத்து, கோயம்புத்தூரில் 2 அப்படின்னு மொத்தம் தான். ஏன்னா வெளியில் வர்றவங்களை கேட்கணும், வர்றவங்க ஒரு கட்சியாக இல்லாமல் சாம்பிளிங் பண்ணுற வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால எக்ஸிட் போல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இதுதான். அதில் வர்றது அனுபவத்தை வச்சு சொல்கிறது தான் அதிகம். அதனால 29ஆம் தேதி போல் ஆஃப் போல் ஆவரேஜை வச்சு எக்ஸிட் போலில் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கலாம். பட் ஆக்சுவல் தெளிவு 4ஆம் தேதி. பட் இதுவரை ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி ரெக்கார்டை பீட் பண்ணுவாரா என்பது தான் ஒரு பார்வை. கருணாநிதி ஒரு முறை கூட முதலமைச்சராக மீண்டும் வெற்றி பெற்று வந்ததில்லை. ஸோ 71 தேர்தலில் அவர் அண்ணாதுரையை ரீப்ளேஸ் பண்ணி வந்தப்போ ஜெயிச்சார். பட் அதன் பிறகாக அவர் ஒரு முறை கூட தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. திமுக வந்ததே அதிமுகவை தோற்கடிக்கணும் என்பதாக ஒரு அலை இருந்தால்தான் வந்திருக்கு. 1996 ஜெயலலிதா அந்த திருமணம், வளர்ப்பு மகன் திருமணம்ங்கிற காரணம். 2006 ஒரு மிகப்பெரிய கூட்டணி. இந்த 2021 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்ஸ். ஸோ இன்னொன்று 2006-11 திமுக தோத்த பிறகு 10 வருடம், அதாவது எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு யாருமே தொடர்ந்து 2 டேர்ம் ஜெயிக்கல. ஆனால் திமுக வரவேணா பவர் கட் ஆட்சி அப்படின்னு இருந்தது. 2 தொடர்ச்சியான ஆட்சி கிடைச்சி. இந்த முறை திமுக வெளியேறினால் மீண்டும் இப்போதைக்கு எழுந்துக்க முடியுமாங்கிற நிலைமைக்கு கூட கொண்டு போகலாம். பட் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அவங்க டப்பா இன்ஜின் சர்க்கார்னு சொல்லியிருக்காங்க. பட் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்த பொழுது தான் 16 மெடிக்கல் காலேஜ் வந்தது. இவங்க இருந்த காலகட்டத்தில் ஒன்றும் வரல. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் சீல் ஆகிற நிலைமை. நம்ம பேசுகிறப்ப 3:30 மணி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஓட்டு போடுவதில் 75% பேருக்கு மேலே முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைய நிலையில் முடிஞ்சிருக்கும். இதே நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலிங் 62, நம்ம விட அதிகமாக இருக்குது. பட் எப்பயுமே நம்ம முந்தானத்து பேசினதில் கூட சொன்னோம், எப்பயுமே அங்கே 85% ஆகும். அங்கே 11% எஸ்ஐஆரில் போயிருக்கு. அது கிட்டத்தட்ட 152 தொகுதிகளில் போலிங் பர்சன்டேஜ், அதாவது போன லீடை விட இந்த முறை அதிகமாக இருக்குங்கிறப்ப அங்கே அது சிக்கல் தருமாங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. எதாக இருந்தாலும் 4ஆம் தேதி மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிச்சயமாக திமுக முதலமைச்சர் என்னால் ராத்திரி படுத்தா தூக்கம் வரலன்னு சொன்னார். இந்த ஓட்டிங் பர்சன்டேஜும் அவருக்கு இன்னும் தூக்கத்தை கெடுக்கணும்னு தான் தோணுது. சன் டிவி குழுமம் இங்கே சன்ரைசர்ஸ் வச்சிருக்கிற மாதிரி லண்டனில் ஏதோ ஒரு டீம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்களே, அதில் கூட சர்ச்சையாக இருக்காது என்ன? இல்லை, நம்ம தமிழகத்தின் அதானின்னு சொன்னால் எப்பயுமே நம்ம கலாநிதி மாறன் அவர்களை சொல்லுவோம். அவர் மிகவும் திறமையாக மார்க்கெட்டை அப்படி மொத்தமாக வளைச்சி எடுத்துருவார். அதாவது ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், எந்திரன் படம் வந்தப்போ எம்டி சார் ரூமுக்கு போனப்போ, சார் இவ்வளோ பட்ஜெட்டு பிளான் பண்ணிட்டீங்களான்னு நான் ரொம்ப இன்டைரக்டாக கேட்டேன். அவர் ஒரு ஃபைல் ஃபுல்லாக எடுத்து அதுக்கு முன்னாடி படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, எங்கெங்கே கலெக்ஷன் ஆச்சு, இதை எப்படி பண்ணணும்னு இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வச்சுருந்தாருன்னு அவர் அதை அப்படி காட்டினதையும் ரஜினி சொல்லியிருந்தார். ஸோ அவர் சன் டிவியை இது 1989 திரு விபி சிங் ஆட்சியில் அவர் அப்பா போன காலத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரசின் அத்தனை ஓட்டைகளையும் வச்சுக்கிட்டு அவருக்கு மாத்திரம் டிரான்ஸ்பாண்டர் வாங்கிறதுக்கோ இது வாங்கிறதுக்கோ சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறப்ப எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அவங்க இம்போர்ட் பண்ண உடனே திருப்பி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்து உங்களுக்கு அதை நிறுவிவிட்டாங்க. ஆரம்பத்தில் வெறும் பூமாலை அப்படின்னு சொல்லி வீடியோ கேசட் நியூஸை வீடியோ கேசட்டாக வாரத்துக்கு ஒரு கேசட்னு கொண்டு வந்தது தான் திரு கலாநிதி மாறனுடைய ஆரம்ப காலகட்டம். அதிலிருந்து பிலிப்பைன்ஸில் போய் அங்கேருந்து ரிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த ரவி, அவர் பேர் என்ன சொல்கிறது, நம்ம இது ஆன்லைன் பேட்டி எடுக்கக்கூடிய இவர் அவர் சொன்னார், நான் பிலிப்பைன்ஸில் போயெல்லாம் லைவ் பண்ணேன், இங்கேருந்து கெஸ்ட்டை கூட அங்கே கூட்டிகிட்டு போய் 1-2 ஸ்பெஷல் எபிசோட் பண்ணேன். அப்படி இருந்தது. இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான மொழிகளில் தமிழ்நாடு உட்பட தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தை தாண்டி ஒரியா, ஹிந்தி வரைக்கும் போயிட்டாங்க. இப்படி இருந்த நிலையில் அவங்க
கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல இறங்கணும்னு இறங்குறாங்க. அது ஹைதராபாத் டீமை வாங்கினாங்க. அதாவது முதல்ல 8 டீம் இருந்தது ஐபிஎல்லுக்கு. அதில் ஹைதராபாத் டீமை வச்சிருந்தது நம்ம காலையில் சென்னையில் இருக்கிற டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகையுடைய ஓனர்ஸ் வச்சுக்கிட்டு டெக்கன் சார்ஜர்ஸ்னு வச்சுருந்தாங்க. அவர்கள் பல்வேறு நிதி பிரச்சனையில் சிக்கி ஐபிஎல்லுக்கு சரியான நேரத்தில் அந்த வருட ஃபீஸை கட்டலன்னு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணப்போ அதை ஏலத்தில் எடுத்து இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு வச்சாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு டீமோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தால் இப்போ அப்போ அவங்க வாங்கினப்போ 8 டீம் இருந்தது. இப்போ 10 டீம் ஆகிடுச்சு. கடைசியாக லக்னோ மற்றும் குஜராத் டைட்டன்ஸ்னு 2 டீம் வந்திருக்கு. இதில் லக்னோ டீமை வாங்கிய ஆர்பி கோயங்கா குழுமம் கிட்டத்தட்ட 7,200 கோடிக்கு வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு டீமுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 11,000 கோடின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி இதில் லாபம் பார்த்த உடனே மகளுடைய ஆசைக்கு, அதாவது நான் சன் குழுமத்துக்கு டிவி சீரியல்ஸ் எடுக்கிற ஒரு கம்பெனிக்கு கன்சல்டண்ட்டாக போனப்போ நீங்கள் ஆக்சுவலாக கூகுளில் போய் தேடினாலே இந்தியாவிலேயே மிக அதிகமாக சம்பளம் வாங்கும் எம்டிஸ் டைரக்டர்ஸ்னு பார்த்தால் சன் குழுமத்தின் சார்பாக எம்டி திரு கலாநிதி மாறனுக்கும் அவருடைய மனைவி காவேரிக்கு 2 பேருக்கும் ஒரே அளவு சம்பளம், வருஷத்துக்கு 80 கோடி. இந்த வருஷம் 80ன்னா போன வருஷம் 75. இப்படி தொடர்ச்சியாக கடந்த 10 வருஷத்தில் சராசரியாக 120லேருந்து 150 கோடி சம்பளமாக எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி சன் குழுமத்தில் 10,000 கோடி அவர் டிவிடெண்டாக எடுத்ததாக திரு தயாநிதி மாறன் அந்த டயத்தில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரத்தில் எழுதியிருந்தார். ஸோ இப்போ இப்படி பண்ணிட்டு இருந்தப்ப நான் அந்த சீரியல் மேக்கருக்கு கன்சல்டண்ட்டாக இருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, சார் சம்பளம் என்னமோ அவங்க எடுக்கிறாங்க, ஆனால் சீரியல் அத்தனையும் எப்படி போகணும் எப்படி மாற்றணும் என்பதில் காவ்யா கலாநிதி மாறனும் அம்மாவும் தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளிலும் ஏதாவது ஒரு சீரியல் பிக்கப் ஆயிடுச்சு, அதுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தியாச்சுன்னா அது என்னன்னு சொல்லி அத்தனை பேக்கப் சீரியலையும் பார்த்துட்டு பழசையும் பார்த்துட்டு அந்த ஸ்டோரி லைனை இங்கே இருக்கிற மாதிரி மாற்றின இவங்க எல்லா மொழியிலையும். இன்னைக்கு இந்தியாவில் பெரும்பாலான டிவி சேனல்கள் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் சன் குழுமம் மட்டுமே இருக்குது. காரணம், ஒரு சீரியல் 1/2 மணி நேரம் எடுத்தாங்கன்னா ரஃபாக 5 லட்சம் பட்ஜெட்னா அதுக்குள்ளே கிடைக்கிற ஆட் ஸ்பாட்ஸை வச்சு அது சம்பாதிக்கிறது கஷ்டம். ஆனால் சன் குழுமம் ஒரே நேரத்தில் எல்லா மொழிகள்லையும் எடுக்கிறதுனால அந்த பட்ஜெட்டை அவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதுனால லாபத்தில் போயிட்டுருக்கு. இப்போ இதில் ஐபிஎல்ல லாபம் பார்த்த உடனே தன் மகளுக்காக ஒரு டீம் வாங்கி தரணும்னு சொல்லி இங்கே நம்ம ஐபிஎல் நடத்துகிற மாதிரியே பங்களாதேஷில் மேட்ச் நடக்குது. பங்களாதேஷ் பிஎல்னு பேர். பாகிஸ்தானில் நடக்குது. பாகிஸ்தானில் ஜெயிச்சவங்களுக்கு ப்ரைஸாக கழுதை இதெல்லாம் கொடுத்த காமெடிகள் நடந்துச்சு. அதான் அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் இருந்துச்சு. பட் இங்கிலாண்டில் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கவுண்டி மேட்ச் நடந்துட்டு டீமில் நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு அணியை 100.5 பில்லியன் மில்லியன் பவுண்ட்ஸில் கிட்டத்தட்ட 1,050 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. அதை வாங்கின பிறகு இவங்க சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. இவர் முழுமையாக பர்மிஷன் கொடுத்து வாங்கி பண்ணியிருந்தால் இது சட்டப்படி ஒன்றும் நமக்கு சிக்கல் கிடையாது. ஏன்னா இதே திமுக கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவில் 26,000 கோடி ரூபாய்க்கு ஒரு ரிஃபைனரி போடுவதாக அனௌன்ஸ் பண்ணது வயா சிங்கப்பூர் கம்பெனி. ஆனால் அதுக்கு அவர் முறையாக எந்த அப்ரூவலும் வாங்காமல் போனார்னு அவருக்கு 850 கோடி இடி ஃபைன் போட்டுச்சு. அது ஸ்டே வாங்கினாங்களா கட்டினாங்களா நமக்கு விவரங்கள் அதன் மேலே வரல. பட் இவர் சட்டப்பூர்வமாக போயிருப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவருடைய ஆடிட்டர்ஸ் இவங்க இதில் பக்காவானவங்க. ஏன்னா இவங்க 2Gலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்வால்மெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கு 2G நேரத்தில் ஏர்செல் நிறுவனத்தை இவர்களுடைய லண்டன் மலேசியா பார்ட்னருக்கு விற்றுட்டு இவங்க சன் டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இருந்தது. அதில் இது ப. சிதம்பரம் மூலமாக வழக்குகளை டைல்யூட் பண்ணார். அதன் பிறகு திரு தயாநிதி மாறனுடைய வீட்டுக்கு கொடுத்த டெலிஃபோன் கலெக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட பிஎஸ்என்எலுக்கு 700 கோடி நஷ்டமாச்சுன்னு திரு குருமூர்த்தி அவர்கள் எழுதினாங்க. பட் சிபிஐ வழக்கில் அது 40 கோடின்னு சுருங்கியும் அதில் கூட தண்டனை இல்லாமல் தப்பிச்சாங்க. ஸோ இந்த காவ்யா மாறனுக்காக வாங்கிய டீமு கிட்டத்தட்ட 1,050 கோடிக்கு வாங்கி நார்தர்ன் சூப்பர் இதை நான் இப்போ சன்ரைசர்ஸ் லீட்ஸ்னு மாற்றினது அது வரைக்கும் தப்பு பெருசாக தெரிலன்னா கூட அந்த டீமுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸை விலை கொடுத்து வாங்குறாங்க.
ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஐபிஎல் 17வது வெர்ஷன் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு பாகிஸ்தான் பிளேயர் விளையாடுறதில்லை. ஈவன் ஆப்கானிஸ்தான்லேருந்து பிளேயர்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷ் கூட ரேராக தான் இருக்கும். ஆனால் இதில் அப்ரார் அகமட்னு ஒரு பிளேயர் வாங்கின உடனே இந்தியா முழுக்க ஆயிடுச்சு. ஏன்னா அதுவும் அந்த யாரை வாங்கினாங்களோ அவன் இந்தியாவை இதில் நம்ம காஷ்மீர் விஷயத்துலலாம் எதிர்த்து குரல் கொடுத்தான். ஸோ இதை சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் போன்றவர்கள் கண்டித்தாங்க. ஸோ இந்தியா மீது, இந்தியாவில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம், சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் செய்து கோடிகளைக்குள்ள சம்பாதிப்போம், ஆனால் இந்திய எதிரி கூட காசை கொடுத்து நடத்துவோம் அப்படின்னு போகிறத சொன்னாங்க. ஆனால் சன் குழுமம் இதையெல்லாம் தாண்டி வளர்ந்து போயிடுச்சு. இன்னொன்னையும் பார்க்கணும் சார், கிரிக்கெட்டில் அவ்வளோ லாபம் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சார், இன்னைக்கு ஐபிஎல் மேட்சை ரிலே பண்ணுறதுக்கு ஒரு மேட்சுக்கு 450 கோடி ரூபான்னு ஏலம் எடுத்திருக்கு ஜியோ ஹாட்ஸ்டார். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்ம சென்னைக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவராக இருந்து அவருக்கு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த சிஎஸ்கே டீமை ஓன் பண்ணது அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ரிசைன் பண்ண வேண்டியதாச்சு. அதன் பிறகு மகளை கொண்டு வந்தார், அவங்களும் அதில் டைரக்டர்னு அவங்களும் ரிசைன் பண்ணாங்க. இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் வித்துட்டு ஸ்ரீனிவாசனுமா இருக்கட்டும், அவங்க மகள் வெறும் சிஎஸ்கே டீமை தான் ஓன் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 30-40 வருடமாக நடத்தின இந்தியா சிமெண்ட்ஸை விட எனக்கு சிஎஸ்கேல லாபம் அதிகம், பேஷன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லி இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப் திரு ஸ்ரீனிவாசனும் அவர் மகளும் செஞ்சாங்கன்னா, இந்த பக்கம் சன் டிவியும் ஒரு பக்கம் ஐபிஎல் டீமை வச்சுக்கிட்டு இன்னொரு லண்டன் டீமை வச்சு வாங்குறாங்க. அவர்கள் மேலும் வளர வாழ்த்துவோம்.